ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 80களில் தன்னோட கடின உழைப்பால் உயர்ந்தவங்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சுந்தர்ராஜனை பற்றி தான். ஸோ ஒரு சிறந்த இயக்குனராகவும் சிறந்த நடிகராகவும் இப்போ வரைக்கும் அவர் விளங்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சுந்தர்ராஜனுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் சொந்த ஊர். அதனாலேயோ என்னவோ தெரியல, சத்யராஜ், கவுண்டுமணி, மணிவண்ணன், ரகுவரன், நிழல்கள் ரவி, கோவை சரளா அப்படிங்கிற பல பேரை அவர் நடிக்க வச்சிருக்காரு. ஏன் இதை சொல்றேன்னா, இவங்க எல்லாருமே கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான். இவரை பத்தி நிறைய பேருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னும் தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுல பட அதிபர் கோவை தம்பி தயாரித்த முதல் படமான பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படம் 425 நாள் ஓடி பெரிய சாதனை படைச்சது. இந்த பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படம் மூலயமா தான் சுந்தர்ராஜன் ஒரு சிறந்த இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு. அவரு இளையராஜாவுக்கு பிரசாத் ஸ்டுடியோல வச்சு ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளையராஜா நீங்க எவ்வளவு நேரத்துல கதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சுந்தர்ராஜன் நான் ஒரு அரை மணி நேரத்துல சொல்லி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுந்தர்ராஜனும் சரின்னு சொல்லி கதையை சொல்ல தொடங்க 2 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. கதையை பிடிச்சி போன இளையராஜா அரை மணி நேரத்தையும் தாண்டி 2 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து அந்த கதையை கேட்டிருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒரு சிறந்த இயக்குனரா இருந்திருக்காரு சுந்தர்ராஜன். அந்த படத்தோட கதையை கேட்ட இளையராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகே நான் இதை பண்றேன், நாளைக்கு காலையில விஜிபில பாடல்லாம் நம்ம வந்து கம்போஸ் செஞ்சிடலாம், அதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி அடுத்த நாள் விஜிபில போயிட்டு நிறைய சாங்ஸை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இளையராஜா 12 மணி நேரத்துல 30 டியூன்களை போட்டு சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்ச இளையராஜா சுந்தர்ராஜன் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த காட்சி அமைப்புகளுக்கு ஏத்தா மாதிரி உங்களுக்கு தேவையான மியூசிக்கை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுந்தர்ராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீன் என்னன்றதை நான் சொல்றேன், அதுக்கேத்த மியூசிக்கை நீங்க எனக்கு கம்போஸ் பண்ணி நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணி பயங்கர ஹிட்டான படம் பாடல்கள் தான் பாத்தீங்கன்னா பயணங்கள் முடிவதில்லை. சுந்தர்ராஜன் இயக்குனரா இருக்கும்போது பயணங்கள் முடிவதில்லை படத்துல எல்லாமே புதுமுகமா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சோ அந்த காலகட்டத்துல தான் மோகனுமே பயங்கர ஒரு பெரிய நடிகரா வலம் வந்துகிட்டு இருந்திருக்காரு. சோ இவங்க பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படத்தை எடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற படத்துல மோகன் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரோட நடிப்பும் தோற்றமும் சுந்தர்ராஜனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டு நமக்கு அடுத்த படத்துல கண்டிப்பா மோகனை வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காரு. ஆனா பயங்கர பிஸியா இருந்த மோகன் கிட்ட போயிட்டு கதையை சொல்லும் போது மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கதையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஓகேவா இல்லையான்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கதையை கேட்டதுக்கு அப்புறமா மோகன் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இந்த படம் நான் பண்றேன், நான் உங்களுக்கு கால் ஷீட் தரேன் அப்படின்னு ஷியோரா சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில சுந்தர்ராஜன் ஒரு திறமை மிக்க இயக்குனரா வலம் வந்திருக்காரு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா மஞ்ச விரிச்ச பூக்கள் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதுலதான் பூர்ணிமா பாக்கியராஜ் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. சோ அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா இவங்கள கதாநாயகியா போடணும், மோகனை கதாநாயகனா போடணும் அப்படின்னு சொல்லி சுந்தர்ராஜன் டிசைட் பண்ணிருக்காரு. சோ தன்னோட படத்துக்கு பூர்ணிமா பாக்கியராஜையும் மோகனையும் புக் செஞ்ச சுந்தர்ராஜன் பாத்தீங்கன்னா 23 லட்சம் செலவுல 4 மாதமா எடுக்கப்பட்ட படம் தான் பயணங்கள் முடிவதில்லை. சோ 26/2/1982 தான் அந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லா தியேட்டர்லயுமே ஓடி, அதாவது 100 நாளுக்கு மேல ஓடி வெள்ளி விழா கண்டிருக்கு. பொதுவா அந்த காலகட்டத்திலலாம் சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆனா தன்னுடைய கடின உழைப்பாலும் கடின முயற்சியாலும் அதீத திறமையாலுமே பாத்தீங்கன்னா சுந்தர்ராஜன் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடம் பதிச்சிருக்காரு. இப்பெல்லாம் ஒரு படங்கள் 50 நாள் 100 நாள் ஓடுறதுங்கிறதே பெரிய விஷயம். ஆனா அந்த காலகட்டத்திலேயே சுந்தர்ராஜனோட படங்கள்லாம் பெரிய அளவுல வெள்ளி விழா கண்டிருக்கு. பல படங்கள் 1 2 இல்ல, பல படங்கள் பெரிய அளவுல வெள்ளி விழா கண்டிருக்கு. இந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒரு சில திறமைகள் இருக்கு. ஆனா 60கள்லயும் 80கள்லயும் இருந்த இயக்குனர்களா மட்டும் இல்லாம பாடல் ஆசிரியர்கள், தயாரிப்பாளர்கள், அது மட்டும் இல்லாம ஒரு குணச்சித்திர நடிகர்களாவும் சிறந்து விளங்கி இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் சுந்தர்ராஜன் சொல்லலாம். பயணங்கள் முடிவதில்லை, மெல்ல திறந்தது கதவு, வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோவில் கிழக்காலே அப்படிங்கிற பல விதமான வெற்றி திரைப்படங்களை கொடுத்தவர் தான் சுந்தர்ராஜன். தமிழ் சினிமாவில் 1980 மோகன் முன்னணி நடிகரா இருந்திருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜாவோட இசையும் பாடல்களும் சொல்லலாம். அப்படி உச்சத்துல இருந்த மோகனை வச்சு சுந்தர்ராஜன் பல படங்களை இயக்கியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் பயணங்கள் முடிவதில்லை. அந்த பயணங்கள்
காலங்கள் முடிவதில்லை படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 நாளுக்கு மேல ஓடி பெரிய வெற்றி விழா, வெள்ளி விழா கண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குங்குமச்சிமிழ், நான் பாடும் பாடல், சரணாலயம் இந்த மாதிரி படங்களுமே பெரிய வெற்றியை கண்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோகன்ல இருந்து விஜயகாந்துக்கு போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு சுந்தர்ராஜன். விஜயகாந்தை வச்சுமே பல படங்கள் இயக்கியிருக்காரு. விஜயகாந்தை நம்ம கேப்டனா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா பார்த்திருப்போம். ஆனா முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்துல விஜயகாந்தை நம்மள பார்க்க வச்சாரு. சோ அது என்ன அப்படின்னா வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு படத்துல ரொம்ப ஒரு அமைதியான சாந்தமான விஜயகாந்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ அதுக்கு காரணம் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் தான். அப்போ அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இளையராஜா தான் கிட்ட ஒரு 7 டியூன்கள் இருக்கிறதாவும் அதுக்கு நீங்க ஒரு கதை எழுதுங்கன்னு சுந்தர்ராஜன் கிட்ட சொல்லியிருக்காரு. சுந்தர்ராஜன் ஓகே கண்டிப்பா நம்ம எழுதிடலாம், உங்க பாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கதையை எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இயக்குனர் அந்த படம் தான் வைதேகி காத்திருந்தால். அந்த படமும் சரி அந்த பாடல்களும் சரி அப்போ இருந்த மக்களுக்கெல்லாம் ஒரு கண்ணுக்கு விருந்தாகவும் காதுக்கு இசை விருந்தாகவுமே அமைஞ்சிருக்கு. சோ அந்த படத்துக்கு விஜயகாந்துக்கு ஒரு பெரிய விருதும் கிடைச்சிருக்கு. சோ இயக்குனரா இருந்த சுந்தர்ராஜன் பல படங்கள்ல கதாபாத்திரங்கள் நடிகராகவும் நடிச்சிருக்காரு. அதாவது அவருக்கான ஒரு போர்ஷனை அவரே சூஸ் பண்ணி நடிப்பாரு. அது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சைடு கேரக்டரா இருந்தாலும் அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் தான் இயக்குனர்ல. சோ அவருக்கு தெரியும் எங்க நம்ம நின்னோம்னா கரெக்டா தெரியும் அப்படின்றத தெரிஞ்சு அவர் அந்த இடத்துல நின்னு நல்ல பெயர்கள் வாங்கினவர் தான் சுந்தர்ராஜன். சோ அந்த காலகட்டத்துல மட்டும் கிடையாது, இப்ப வரைக்கும் சின்ன திரைகள்ல ஒரு சிறந்த நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன். நிறைய பேருக்கு அவர் ஒரு இயக்குனர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரோட படங்களை பத்தி பெருசா தெரிஞ்சிருக்காது. சோ கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா நீங்க அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க சுந்தர்ராஜனை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.